உலகமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உபதேச குறிப்புகள் அது என்னங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அவரோட அந்த உபதேசங்களை பார்வதிபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கிற எளிய மக்களுக்கு சொன்னார் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய படித்து உணர்ந்து தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி சொல்ல போகிற இந்த தத்துவம் என்னென்னா, நமக்கெல்லாம் வாய்ப்பாடு சொல்லி தருவாங்கல்ல சின்ன வயசில். ஸ்கூல் படிக்கும்போது கூட்டணும் அப்படின்னா 4+4 எவ்வளோ அப்படின்னா உடனே கை வரல 1 2 3 4 அப்படின்னு கூட்டி சொல்லுவோம். அது எல்கேஜி யூகேஜி வயசில் அப்படியெல்லாம். பெரியவங்கள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 6 2 12 அப்படின்னு டக்குன்னு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வழி தெரியும்ல. 1 2 அப்படின்னு போகணுன்னு அவசியம் இல்லை. 6 2 12, மூவி 2 18 அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரியாகத்தான் ஒரு தத்துவத்தை இன்றைக்கி நமக்கு சொல்லித்தர்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதாவது படி இருக்குன்னு வைங்க, அந்த படி வழியாக ஏறி 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 போகிறது ஒரு வகை, படி இல்லாமல் அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது இன்னொரு வகை. அந்த 2 வகையும் எவ்வளோ சுவாரஸ்யமாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறாருங்கிறத பாருங்களேன். ஒருவன் ஆன்ம லாபம் பெறுவதற்கு 2 மார்க்கம் உண்டு. ஒரு மார்க்கம் படி உள்ளது, ஒரு மார்க்கம் படி இல்லாதது. எப்படி எனில், மெத்தை ஏற வழி இருப்பது போல் ஏறிவிட்டால் மேலிடமாகிய அரமியம் ஒன்றே. அவ்வழி ஆகம வழி சோபானமுடையது, வேத வழி சோபானம் இல்லாதது. வேதாகம வழிகள் அப்படிங்கிற அந்த பத்தியில இதை கொடுக்குறாரு. அதாவது படி இருக்குது, படி வழியாக மேலே ஏறி போகலாம், அங்கேயும் அரமியம் இருக்குது அப்படிங்கிறார். அழகான வார்த்தைகளை நிறைய கொடுக்குறார் இந்த உரைநடை பகுதியில். அரமியம்ங்கிறது சோபானம் உடையது அப்படிங்கிறது அது என்ன, அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு வழியாக போனால் படி ஏறி போனாலும் மேலே சோபானம் அரமியம் இருக்குது, படி இல்லாமல் தாண்டி போனாலும் அங்கே அரமியம் இருக்குது அப்படிங்கிறாரு. அது என்னது அரமியம், அது என்னது சோபானம், பத்தியில் ஆரம்பித்து பார்க்கலாம் பாருங்களேன். ஒருவன் ஆன்ம லாபம் பெறுவதற்கு 2 மார்க்கம் உண்டு. ஒரு மார்க்கம் படி உள்ளது, ஒரு மார்க்கம் படி இல்லாதது. ஆன்ம லாபம் பெறுவது அப்படின்னா என்னங்க அர்த்தம், அதுதான் மிக முக்கியம். ஆன்ம லாபம்ங்கிறது நேத்திருந்த நாம இன்னைக்கு இருக்கோமா, இல்லை. இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த நாள் போன வருஷம் இந்த நாள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோட்டோ போடுறாங்கல்ல. அப்போ போன வருஷம் இந்த நாளில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கோமா, இல்லை. ஆன்ம லாபம் பெற்றிருக்கோம். அதாவது லாபம்னா கூடுதலாக கூடுதலாக பெறுவது தான் லாபம். அப்போது போன வருஷம் இருந்த நாம இல்லாமல் இப்போ கூடுதலாக உயர்ந்திருக்கிறோம், பொலிவு பெற்றிருக்கிறோம், இன்னும் சிறப்பான மனிதராகி இருக்கிறோம்னா அதுதான் ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபம் எப்படி வந்தது, நம்முடைய அனுபவத்தால் வந்திருக்கு இல்லை. ஒரு வருஷத்தில் நமக்கு கிடைச்ச அனுபவங்கள், நாம் சந்தித்த மனிதர்கள், நமக்கு கிடைத்த வலிகள், வேதனைகள், தோல்விகள், சறுக்கல்கள், அப்புறம் வெற்றிகள், பூ மாலைகள், புகழ் மாலைகள், இது எல்லாம் சேர்ந்து நம்மளை இன்னும் சிறந்த மனிதராக மாற்றியிருக்கு ஒரு வருஷத்துலேயே. அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நாம் எப்படி இருந்தால் ஆன்ம லாபம் பெற முடியும், அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். ஆனால் லாப நஷ்ட கணக்குங்கிறது வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும். போன வருஷம் மாதிரி இல்லைங்க அவர், இந்த வருஷம் இன்னமும் அவன் மோசமாக போயிட்டார் அப்படின்னா அது நஷ்ட கணக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் ரொம்ப சிறப்பான ஆளாயிருக்கேன், இந்த பிறந்த நாள் எனக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா லாபக்கணக்கு. அதைத்தான் சொல்கிறார். அந்த லாபக்கணக்கை எப்படி பெறுவது என்பதுதான் வள்ளல் பெருமான் சொல்லித்தர்ற சூட்சுமம். ஒருவன் ஆன்ம லாபம் பெறுவதற்கு 2 மார்க்கம் உண்டு. ஒரு மார்க்கம் படி உள்ளது, ஒரு மார்க்கம் படி இல்லாதது. எப்படி எனில், மெத்தை ஏற வழி இருப்பது போல் ஏறிவிட்டால் மேலிடமாகிய அரமியம் ஒன்றே. மெத்தை ஏறுறதுக்கு வழி இருக்கும். ஒரு சில வீட்டில் படி வச்சு கட்டியிருப்பாங்க. முந்தி உள்ள வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா படி வச்சு கட்டியிருக்கிற வீடுகள் இருக்கும். ஒரு சில வீடுகளில் ஏணியை வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா படி வைக்கல, அதனால் மேலே ஏறணும்னு நினச்சா நாங்கள் இந்த ஏணியை வச்சு ஏறிடுவோம் அப்படிம்பாங்க. சரி, படி இருந்தாலும் மேலே ஏறலாம், படி இல்லைனாலும் மேலே ஏறலாம். அப்போ என்ன இருக்கும் அங்கே, எப்படி மேலே ஏறினாலும் அரமியம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறார். அரமியம்னா என்னன்னா நிலா முற்றம். அந்த காலத்து வீடுகள்லாம் மேலே ஏறி போனால் மொட்டை மாடின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி மொட்டை மாடி என்பதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அது நிலா முற்றம் வெளி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மொட்டை மாடினா ஃபிசிக்கலாக ஒரு மொட்டை மாடி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம உடம்புக்குள் இருக்கின்ற அந்த படியில் ஏறினோம் என்றால்
மனசில் இருந்து ஆரம்பித்து மூளை வரைக்கும், தலை வரைக்கும் ஒரு படியை வச்சு பாருங்களேன், ஒரு ஏணியை வச்சு பாருங்களேன். மனசில் தான் ஆரம்பிக்குது எல்லாமே. அங்கேருந்து படிப்படியாக ஏறி மேலே வந்தால் மூளை அல்லது அறிவு அல்லது சிந்தனை அல்லது தலைப்பகுதிங்கிற அந்த அரமியம் நமக்கு கண்ணில் தெரியும். அப்போது மனசில் தான் ஆரம்பிக்குது எல்லாம். முதல் படி, ஏணியோட முதல் படி எங்கே இருக்குன்னா மனசில் இருக்குது. அந்த மனசு படியில் ஏறி ஏறி மேலே வந்தால் அங்கே நிலா முற்றம் அல்லது பெருவெளி இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றார். அப்படின்னா மேலே உனக்கு என்ன மண்டைக்குள்ளே காலியாக இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அந்த காலியாக இருக்கிற இடம்தான் மிக முக்கியம். ஏன்னா அதில் நாம் ஆன்ம லாபத்தால் நிரப்ப வேண்டும், அன்பால் நிரப்ப வேண்டும். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம திட்டுற வார்த்தைகள்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அது எல்லாமே அர்த்தம் பொதிந்த படிமங்கள் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானை படிக்க படிக்க நமக்கு புரிய வருது. இப்போ படி இருக்குது படி இல்லை அப்படிங்கிறாரு. அது என்னன்னா மனசு தான் படி. அதை ஒவ்வொரு நாளும் உயர்த்திக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, அப்போது மூளை தலைக்குள் செல்லும்போது அங்கே இருக்கின்ற பெருவெளி, அந்த பெருவெளி தானே மிக முக்கியம். அதை நாம் அன்பால் நிரப்பி இருப்போம். அந்த அரமியம் அன்பால் நிரப்பப்பட்டிருக்கும். அதுதான் ஆன்ம லாபம் பெறுவதற்கான ஒரு வழி அப்படிங்கிறாரு. அதுக்கு 2 சோபானம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்களேன். அதை அவ்வழி ஆகம வழி சோபானம் உடையது, வேத வழி சோபானம் இல்லாதது. ஆகம வழி சோபானம் உடையது, வேத வழி சோபானம் இல்லாததுங்கிறார். அது என்னது? ஆகம வழினா மற்றவர்கள் நமக்கு புராணங்கள் மூலமாக கதைகள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வழி, அதில் கேள்விகள் கேட்க முடியாது அப்படிங்கிறார். சோபானம் உடையதுன்னா அதில் படி இருக்குது, நீங்கள் அந்த படி வழியாக தான் போகணும். ஓகேயா? அதனால் ஆகம வழி என்பது படி வழியாக இப்படித்தான் காலம் காலமாக ஏற வேண்டும்ங்கிற ஒரு நிலை. இன்னொன்று வேத வழி, அது சோபானம் இல்லாதது அப்படிங்கிறார். வேத வழிங்கிறது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, அந்தந்த காலத்தின் தேவைக்கேற்ப புதிதாக உருவாகக்கூடிய தத்துவங்கள். இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்தில் ஒரு சமூக தேவை ஏற்பட்டு அதற்காக அவர் சன்மார்க்கம்ங்கிற ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கினார்ல, இதுதான் வேத வழி அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். அதனால் ஆகம வழி என்பது கேள்வியே கேட்க முடியாதது, எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி, அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு நிலையாக இருக்கக்கூடியதுங்கிறது வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடியதுங்கிற நிலையிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வேத வழி என்பது கேள்விகளால் உருவானது, அதில் மாற்றங்கள் இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும், வளர்சிதை மாற்றங்கள் வருவதால் நிச்சயமாக புதிய சித்தாந்தங்கள், புதிய வெளிச்சங்கள் உருவாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஏணியை தூக்கி யார் வேணால் எங்கே வேணால் வச்சுக்கலாம், அதுதான் அதில் உள்ள சிறப்பு. படிக்கட்டு இருந்ததுன்னா ஒரே படிக்கட்டு காலம் காலமாக அதில் தான் ஏறி இறங்கணும். ஆனால் ஏணியை பயன்படுத்துகிறோம் என்றால் எங்கே வேணுமோ அவரவர் வசதிக்கு ஏற்றி வைத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் நமக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் சன்மார்க்கம்ங்கிற புதிய ஏணியை கொடுத்திருக்கிறார். அதனால் சோபானம்னா என்னன்னா படி அப்படின்னு அர்த்தம், படிக்கட்டுன்னு அர்த்தம். அரமியம் சோபானம் என்கின்ற புதிய தமிழ் வார்த்தைகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கின்ற உரைநடை பகுதியாக இந்த பகுதி இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஆன்ம லாபம் பெற்றிருக்கிறோமா அல்லது ஆன்ம நஷ்டம் பெற்றிருக்கிறோமா? ஒரு வருஷம், போன வருஷத்து பிறந்த நாளை விட இந்த வருஷத்து பிறந்த நாள் நமக்கு உயர்வானதாக இருந்தால் நம்முடைய மனசில் இருக்கின்ற அந்த படிக்கட்டில் ஏறி நாம் அந்த தலையில் இருக்கின்ற வெளியை அன்பால் நிரப்பி இருக்கிறோம் என்று அர்த்தம். போன வருஷத்தை விட எனக்கு இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் அன்பை அதிகமாக கொடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட அன்பே இல்லை, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்மிடம் இருக்கின்ற நண்பர்கள் பட்டியல், உறவினர்கள் பட்டியல், அன்பர்கள் பட்டியல், இதெல்லாம் நீள நமக்கு அன்பு உள்ளத்துக்குள் பெருக்கெடுக்கிறது என்ற அர்த்தம். அந்த சோபானம் நமக்கு மிக முக்கியம். அந்த சோபானத்தை கைப்பற்றி கொள்வோம். அது ஒன்றுதான் நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கின்ற அன்பான அறிவுரை என்று சொல்ல முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.